கர்த்தரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் மாறாதவரின் அந்த மாறாத வார்த்தை என்னவென்று சொன்னால், நான் உங்களை தேற்றுவேன். ஒரு தாய் தன் குழந்தையை தேற்றுவதை போல் நான் உங்களை தேற்றுவேன் என்று ஆண்டவருடைய அந்த மாறாத வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. நெருக்கத்தின் மத்தியிலே, வேதனையின் மத்தியிலே, இழப்பின் மத்தியிலே, அநேக எதிர்ப்பின் மத்தியிலே, கைவிடப்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலே, வாழ்க்கையை வெறுத்து விரக்தியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன்னை பார்த்து வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாகி கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். யார் உன்னை கைவிட்டாலும், யார் உன்னை மறந்தாலும், நான் உன்னை கைவிடாதபடி, உன்னை மறக்காதபடி நான் உன்னோடு கூட இருப்பேன். உனக்கு விரோதமாய் எழும்பினவர்களை உன் பட்சத்தில் கொண்டு வரும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சோர்ந்து போகாதே. உன் தகப்பனாகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒரு தாய் தன் குழந்தையை தேற்றுவதை போல் நான் உன்னை தேற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். கண்ணீரோடும் கலக்கத்தோடும் வேதனை வருத்தத்தோடும் இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, உன் ஆண்டவர், உன் நேசர் உன்னை தேற்றுகிறார். ஆமேன். அவர் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி உங்களை தைரியப்படுத்துகிறார். கலங்காதீங்க. உங்க வாழ்க்கையில இழந்து போன நன்மையை கர்த்தர் திரும்ப தருவார். உங்களுக்கு எதிராக எழும்பினவர்கள் உங்கள் பட்சத்தில் கர்த்தர் கொண்டு வருவார். அந்த நாட்களுக்குள் கர்த்தர் உங்களை நடத்துவார். இழப்பின் மத்தியில கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளும்படியான கிருபை வெளிப்படும். நல்ல தகப்பனே, இந்த நாளில் தந்த வார்த்தையின்படி சகல ஆறுதலின் தேவன் தாமே இந்த பிள்ளைகளை ஆறுதல் படுத்தி தேற்றி ஆசீர்வதித்து அவருடைய கண்ணீரை துடைத்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.